ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் வீரமரணம் அடைந்துள்ளார். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள், கூட்டாளிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல இடங்களில் தேடுதல் வேட்டை நீடித்து வருகிறது. இந்நிலையில் கிஸ்துவார் மாவட்டத்தின் சிங்போரா பகுதியில் 4 பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து ராணுவம் மற்றும் காவல்துறை இணைந்த கூட்டுப்படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது பயங்கரவாதிகளுக்கும் கூட்டுப்படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் நக்சல் தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். சத்தீஸ்கரின் பிஜாப்பூர் மாவட்டத்தில் உசூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வனப்பகுதியில் கோப்ரா பிரிவினர் மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சல்களுக்கும் படையினருக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில் நக்சல் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே நேரம் கோப்ரோ கமாண்டோ ஒருவர் வீரமரணம் அடைந்ததாக தெரிகிறது. மற்றொரு வீரர் காயமடைந்தார். 27 நக்சல்கள் கொல்லப்பட்ட நடவடிக்கையை முடித்துக் கொண்டு திரும்பிய மற்றொரு வீரர் தீவிரவாதிகளால் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வெடித்ததில் வீரமரணம் அடைந்தார். பயங்கரவாதம் தொடர்பான பாகிஸ்தானின் உறுதிமொழியை நம்பியது ஏன் என்று பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே 10ஆம் தேதி சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பயங்கரவாதத்திற்கு ஆதரவில்லை என்ற பாகிஸ்தானின் உறுதிமொழியை இந்தியா கவனத்தில் கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பிரதமரின் இந்த உரையை இணைத்து எக்ஸ் வலைதளத்தில் ராகுல் காந்தி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் மோடி பயங்கரவாதம் தொடர்பான பாகிஸ்தானின் உறுதிமொழியை நம்பியது ஏன் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பணிந்ததன் மூலம் இந்தியாவின் நலன்களை தியாகம் செய்தது ஏன் என்றும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கேமராக்களின் முன்னால் மட்டும் உங்களின் ரத்தம் கொதிப்பது ஏன், பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை திடீரென நிறுத்தியதன் மூலம் நாட்டின் கௌரவத்தில் சமரசம் செய்தது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசுடன் ஏற்பட்டிருக்கும் மோதலை தொடர்ந்து சர்வதேச மாணவர்களை சேர்க்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கான அங்கீகாரத்தை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது. இதனால் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் வேறு கல்லூரிக்கு மாற வேண்டும், இல்லையெனில் சட்டப்பூர்வ விசா அனுமதி இழக்க நேரிடும் என்று அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவின் தென்மேற்கு மாகாணமான குய்ஷோவில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் 2 பேர் உயிரிழந்தனர், 19 பேர் மாயமாகியுள்ளனர். சீனாவின் தென்மேற்கு மாகாணமான பிஜி நகரில் உள்ள டாக்ஃபாங் மாவட்டத்தின் ஷாங்சி மற்றும் குவோவா நகரங்களில் தனித்தனியாக 2 நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதில் ஷாங்சியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். குவோவா நகராட்சியில் 19 பேர் மாயமாகியுள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பு 2 சம்பவ பகுதிகளிலும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள நிலவியல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும், பாதிப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.